இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீர்க்க அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறார். உண்மையா சொல்லப்போனா நாங்க தான் சவுக்கால் அடிக்கணும் அண்ணாமலையை. அல்லது சமூக பிரச்சனைகள் தொகுத்து நல்ல படங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் என்று கூட நம்ம சொல்லலாம். தமிழ் இயக்குனர்கள் உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்து மகா சபை தமிழ்நாட்டில் பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இந்து மகா சபை யார் என்றால் காந்தியடிகளை படுகொலை செய்த கோட்சேவினுடைய அமைப்பு தான் இந்து மகா சபை. அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே ட்விட்டர்ல இந்த மாதிரி பதிவு செய்திருப்பது என்பதை கண்டிக்க வேணும். தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அர்ஜுன் சம்பத் வந்து ஸ்கெட்ச் போட்டு இவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் அந்த ட்வீட்டர்ல இருக்குது. எங்களுக்கு வேலை கல்வி நிதி வரல, மருத்துவ கட்டமைப்பு நிதி எல்லாம் வரல. இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலை சவுக்கால் அடிக்கணும். அர்ஜுன் சம்பத் அங்க ஸ்கெட்ச் போடுவேன் கொலை பண்ணுங்கன்றாரு. அண்ணாமலை வந்து ஆயுத தூக்கம் அமைதி காக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னங்க இவங்க வந்து இத்தனை வன்முறையையும் பேசிவிட்டு இன்னைக்கு நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த நாடகத்தை நாங்க என்ன சொல்றது? இப்ப என்ன இருக்கிறா தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது. இவர் செருப்பு போடலைங்கிற என்ன ஆயிர போதீங்க? இப்படி வரி மேல வரி போட்டு நம்மளை எல்லாம் கொலை செய்யக்கூடிய, நம்மளை எல்லாம் நெருக்கடி தள்ள வருமானம் ஏறல. அது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறை மிக சிறப்பாக நுணுக்கமாக எடுத்துரைக்கிறது. கேரளா ஸ்டோரி அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்களை எல்லாம் பிரதமரை நேரடியாக நின்று அதெல்லாம் இத்தனைக்கும் உண்மையான தகவல் அடிப்படையில் இல்ல. தமிழக முதல்வர் குறித்து பேசியிருக்க வேண்டும். அவர் இதுவரைக்கும் அதெல்லாம் பேசல. அண்ணாமலை அடிக்கணும்ல, அப்ப சவுக்கால் அடிக்கணுங்கிற பட்டியல் பெருசா இருக்கு எங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணாம், அமைதிப்படுத்திருக்கேங்கிற இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்க வேணாம் அண்ணாமலை. ரெப்கோ ஹோம் ஃபைனான்ஸ், your dream home awaiting you. இப்ப தமிழ்நாட்டில் தமிழர்களுடைய வரலாறை பல்வேறு நிகழ்ச்சிகளை எல்லாம், வரலாற்று நிகழ்ச்சிகளை எல்லாம் தொகுத்து அல்லது சமூக பிரச்சனைகள் தொகுத்து நல்ல படங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. தமிழ் சினிமாவுடைய பொற்காலம் என்று கூட நம்ம சொல்லலாம். தமிழ் இயக்குனர்கள் உலகத்தரம் வாய்ந்த இந்தியாவிலேயே மிகச்சிறந்த படைப்புகளை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் தமிழ் சமூகத்திலே இருக்கக்கூடிய தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை குறித்து அல்லது தமிழர்களுடைய வரலாறுகள் குறித்தெல்லாம் ஆகச்சிறந்த திரைப்படங்கள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய மிகவும் ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை அளிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தேசிய விருது பெற்றவர். பல்வேறு குறிப்பிடத்தகுந்த திரைப்படங்களை இயக்கியவர். பாலுமகேந்திராவினுடைய மாணவர். அவர் இயக்கி வெளிவந்திருக்கக்கூடிய விடுதலை என்கின்ற திரைப்படம், அது 2 திரைப்பட பகுதிகளாக வெளிவந்து 2வது பகுதியாக இப்பொழுது வெளிவந்திருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறை மிக சிறப்பாக நுணுக்கமாக எடுத்துரைக்கிறது. கலை படைப்பின் தரத்தின் வகையிலும் பார்த்தோம் என்றாலும் அது உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பாக அந்த படைப்பு உருவாகி இருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழலே வந்து கடுமையான தணிக்கை அல்லது சென்சார் இருக்கக்கூடிய சூழல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்களையும் வரலாறுகளையும் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ், கேரளா ஸ்டோரி போன்ற பொய்யான தகவலின் அடிப்படையில் கட்டப்பட்ட திரைப்படங்களை எல்லாம் ஒரு பிரதமரே பரப்பக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழ்நாட்டில் இருந்த மாற்றங்களை குறித்து, தமிழ்நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளில் தங்களை ஈகியராகவே தியாகியாக கொடுத்து இந்த மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வந்தவர்களை பற்றியான அதை தழுவிய ஒரு திரைப்படத்தை வெற்றிமாறன் அவர் எடுத்திருக்கிறார். இது தமிழ்நாடே கொண்டாட வேண்டிய ஒரு திரைப்படம், தமிழர்கள் கொண்டாட வேண்டிய திரைப்படம். தமிழர்கள் பெருமையுடன் இந்த படத்தை முன்னுக்கு எடுத்து செல்ல வேண்டிய வகையிலே ஒரு சிறப்பான திரைப்படம். கேரளா ஸ்டோரி அல்லது காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்களை எல்லாம் பிரதமரை நேரடியாக நின்று அதெல்லாம் இத்தனைக்கும் உண்மையான தகவல் அடிப்படையில் இல்லை, அவெல்லாம் பொய்யான தகவல் பொழுது பிரதமரே நின்று அதை வந்து ப்ரொமோட் பண்றார். ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது. இதில் முன்னின்று அதை முன்னகர்த்தக்கூடிய பெருமளவில் ஆதரவு இல்லாமல் இருக்கக்கூடியது வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது. தமிழக முதல்வர் குறித்து பேசியிருக்க வேண்டும். அவர் இதுவரைக்கும் அதெல்லாம் பேசல. அப்படியான ஒரு சூழல்ல ஒரு சில நாட்களுக்கு முன்பு வலதுசாரி அமைப்புகள், மதவாத அமைப்புகள் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பும் செய்தி வெளியிடுறதும் என்ன செய்யறாங்கன்னா, திரு வெற்றிமாறன் அவர்களை வந்து கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பு வைக்கிறாங்க. அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? ஒரு காரணமும் இல்லை. ஆனால் ஒரு மிரட்டுகின்ற ஒரு தோரணை, படைப்பாளிகளினுடைய கருத்து சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாக இந்த பணியை இங்கே ஆரம்பித்திருக்கிறாங்க. இந்த போக்கு மிக மிக ஆபத்தானதாக நாங்கள் பார்க்கின்றோம்.
தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியை இவ்வாறாக ஒரு எந்த விதமான அடிப்படை ஆதாரங்களும் இல்லாமல் மிரட்டுவது அல்லது அந்த படைப்பை கொச்சைப்படுத்துவது, இழிவுபடுத்துவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அப்படியான ஒரு பண்பாடு என்பது தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடையாது. தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மிரட்டுகின்ற ஒரு அரசியலை முன்னகர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக கருத்து சுதந்திரம், படைப்பு சுதந்திரம், தமிழ்நாட்டினுடைய தமிழர்களுடைய வரலாறை பற்றி பேசிய ஒரு திரைப்படத்துக்கு இப்படியா நெருக்கடி வருவது குறித்து தமிழ் திரையுலகம் அமைதி காப்பது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டிலே தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய மிக கவனத்திற்குரியவர்கள் இது குறித்து பேசியிருக்க வேண்டும். படத்தை முதல்ல ஆதரிச்சிருக்கணும். இந்த படத்தை பற்றி அனைவரும் பார்க்க வேண்டும், அனைவரும் இது குறித்தான ஒரு ஆதரவு அளிக்க வேண்டும் என்ற குரலை அவர் எழுப்பியிருக்க வேண்டும். ஆனால் அப்படிலாம் இல்லாம இன்னைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்களை தனிமைப்படுத்துவது போன்ற ஒரு போக்கு இருப்பதாக நாங்கள் கவலைப்படுகின்றோம். தலை சிறந்த ஒளிப்பதிவாளர் பி.சி. ஸ்ரீராம் அவர்கள் இது போன்ற வலதுசாரி அமைப்புகளினுடைய மிரட்டலை கண்டித்து அவர் வெளிப்படையாகவே ட்விட்டர்ல பதிவு போட்டிருக்கிறார். மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். இந்த கருத்து சுதந்திரம், தமிழ்நாட்டினுடைய வரலாறுலாம் படிங்கன்னு அவர் வந்து பேசியிருக்கிறார். இப்படிப்பட்ட குரல்கள் பல இடங்களிலிருந்து வந்திருக்கணும். நாங்களும் ஒரு சில நாட்களாக காத்திருந்தோம், இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு குரல் வரும் என்று பார்த்திருந்தோம். அப்படியான ஒன்று வரவில்லை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்றைக்கு நாங்கள் வெற்றிமாறன் அவர்களுடைய இந்த படைப்பிற்கும் அவருடைய கருத்து சுதந்திரத்துக்கும் படைப்பு உரிமைக்குமான பாதுகாப்பினை தமிழ் சமூகம் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அனைவரின் முன்னாக நாங்கள் முன்வைக்கிறோம். இருங்க, நான் சொல்லிடுறோம். இப்படிப்பட்ட ஒரு இது போன்ற ஒரு கொச்சைத்தனமான ஒரு மிரட்டலை வெற்றிமாறன் மீது வைக்கின்ற இந்த இந்து மகா சபை என்கின்ற அமைப்பு, இந்த இந்து மகா சபை தமிழ்நாட்டில் பெரிய அமைப்பெல்லாம் கிடையாது. ஆனால் இந்து மகா சபை யார் என்றால் காந்தியடிகளை படுகொலை செய்த கோட்சேவினுடைய அமைப்பு தான் இந்து மகா சபை. இந்த இந்து மகா சபை தான் இந்தியாவை முதலிலே 2 நாடுகளாக உடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தவர்கள். இந்தியாவிலே முதலாக இந்த நாட்டை 2ஆக உடைக்க வேண்டும், இந்தியா பாகிஸ்தானாக 2ஆக பிரிக்க வேண்டும் என்ற முதல் கோரிக்கையை 1924-25 எழுப்பியவர்கள் இந்து மகா சபை, முஸ்லீம் லீக் அல்ல. அரசியல் சமூக பொறுப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த விஷயங்களை கண்டிக்க முன்வர வேண்டும். அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே ட்விட்டர்ல இந்த மாதிரி பதிவு செய்திருப்பது என்பதை கண்டிக்க வேணும். தொடர்ச்சியாக அவங்க ஆக்கப்பூர்வமான எந்த வேலையும் செய்யறது இல்லை, ஆக்கப்பூர்வமான கோரிக்கை எதுவும் வைக்கிறது இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு வன்முறையான விஷயங்களை தொடர்ச்சியாக பதிவு செய்யறது மூலமாகவே தங்கள் கவனத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்ப இந்த போக்கை வந்து ஒரு சமயத்தில் கட்டுப்படுத்தணும். ஏன்னா நாங்க இதே இடத்துல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அர்ஜுன் சம்பத்தை வந்து ஸ்கெட்ச் போட்டு இவங்களெல்லாம் கொலை பண்ணணும்னு ட்வீட் போட்டிருக்காரு. இன்னும் அந்த ட்வீட்டர்லாம் இருக்குது. யாரு? தமிழ்நாட்டில் சமூக செயல்பாடுகளை இருக்கக்கூடியவர்களை நான் ஸ்கெட்ச் போட்டு தர்றோம், நீங்க எப்படி கனடாவில் கொண்டீங்களோ அந்த மாதிரி கொலை பண்ணுங்க அப்படின்னு இன்னும் ட்விட்டர்ல இருக்குது. அதை பற்றி கண்டிச்சு நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சிருந்தோம். இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படலை. அப்ப இது போன்ற ஒரு சமூக விரோத போக்குகள் வந்து தீவிரமாகிக்கிட்டே வருது. அண்ணாமலை என்ன பேசுறாரு? கோயம்புத்தூர்ல பாஜக தொண்டர்களை ஆயுதம் தூக்க வேண்டாம் என்று நான் தடுத்து வைத்திருக்கிறேன். இங்க தமிழ்நாட்டில் ஆயுதம் தூக்குற அளவுக்கு என்ன நடக்குது? போர் நடக்குதா? அப்படி ஏதாவது இங்க மோசமான சூழல் இருக்கிறதா? அதாவது அவருடைய தொண்டர்களுக்கு ஏதாவது நெருக்கடி வந்திருக்கிறதா? நான் என்ன கேட்கிறேன்னா, தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சி தலைவராவது, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எத்தனையோ கட்சிகள் இருக்கக்கூடிய யாராவது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துறாங்களா? இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டுகின்ற வகையில் நான் அடக்கி வைத்திருக்கிறேன்னா மற்ற கட்சியில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் செய்ய தெரியாதா? அப்ப இந்த வன்முறையை தூண்டக்கூடிய ஒரு போக்கு நடந்துகிட்டே இருக்குதுங்க. அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வர நினைக்கிறோம். இப்ப நீங்க வந்து அரசியலா கேள்வி கேளுங்க, அரசியலை விமர்சிங்க, அதில் தவறு கிடையாது. அது செய்யணும், அதான் அரசியல். என்ன தவறு இருக்கோ அதை சுட்டி காட்டணும், ஆதாரப்பூர்வமா எடுத்து சொல்லணும், விமர்சிக்கணும். அதுக்கு எதிராக மக்களிடத்துல இது போன்ற தவறுகளை தடுக்க வேண்டும் என்று மக்களிடத்துல கோரிக்கை வைக்கணும். அது நியாயம். ஆயுதங்களை எடுக்க நான் சொல்றனால தடுத்து வச்சிருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போற தயாரா இருங்க. அப்படி என்ன இங்க தவறு நடந்திருக்கிறது? அப்படி என்ன இங்க மோசமான சூழல் இருக்கிறது? அப்ப இந்த மாதிரியான வன்முறையை தூண்டுறது இருக்குல்ல, சாதாரண ஒரு பாஜக தொண்டனுக்கு என்ன தோணும்? என்ன சொல்ல வர்றாங்க? அப்ப இந்த அரசியல் வன்முறை என்பது ஒரு பண்பாடாகவே தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்கு. அப்ப அர்ஜுன் சம்பத் அங்க ஸ்கெட்ச் போடுவேன், கொலை பண்ணுங்கன்றாரு. அண்ணாமலை வந்து ஆயுத தூக்கம் அமைதி காக்க வைக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்படி என்னங்க இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு மோசமான சூழலை தடுப்பதற்காக இதையெல்லாம் செய்கிறாங்க? நீங்க ஊடகவியலாளர்கள் இது குறித்து தயவு செஞ்சு கேளுங்க. இலங்கை மீனவனா இலங்கை ராணுவம் தமிழ் மீன் அடிச்சு கொள்ளுது, அங்கே ஏதாவது படையெடுக்க போறாரா அண்ணாமலை? தேசத்தை என்ன காக்க போறேன், எங்க தேச மக்களை காக்க போறேன், தமிழனை காக்க போறேன்னு இலங்கை மீது படையெடுக்க போறாரா? அப்ப எதற்காக இது போன்ற ஒரு அரசியல் வன்முறை பண்பாட்டை வளர்த்துறாங்க? அதுதான் இப்ப நாங்க வந்து கேள்வியா எழுப்புறோம். இப்ப இல்ல இத்தனை வன்முறையையும் பேசிவிட்டு இன்னைக்கு நான் சாட்டையில் அடிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். இந்த நாடகத்தை நாங்க என்ன சொல்றது?
நீங்க திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய குறைகள் என்னன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க. அதற்குறித்து பேசுவதற்கு எல்லாம் தயாரா இருப்போம். நாங்கள் திமுகவினுடைய பல்வேறு குறைகள் குறித்தான போராட்டங்கள் நடத்துகிறோம், கண்டனங்களை தெரிவிக்கின்றோம், மக்களை திரட்டுகின்றோம், பிரச்சாரம் செய்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம். அதையெல்லாம் ஏன் அண்ணாமலை செய்யாம நான் ஆயுதம் தூக்க தடுக்கிறேன் அப்படின்னு எதுக்கு இந்த நாடகம் நடத்துகிறார்? எதுக்கு நாடகம் நடத்துறாரு? ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுறதவர் எதுவும் பேசல. கோயம்புத்தூர்ல போராட்டம் நடத்தி இருக்கிறாரு, கைதாகும் பொழுது அவருக்கு ஆம்னி பஸ் வச்சு கூட்டு போறாங்க. இதான் நடக்குது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தமிழ்நாட்டில் ஒரு வன்முறை சூழலை உருவாக்குவதும் ஒரு பதட்டத்தை உருவாக்குவதும் மாதிரி இப்ப என்ன இருக்கிறா, தன்னைத்தானே சாட்டை அடிச்சுக்கிறது, செருப்பு போட மாட்டேன்னு சொல்றது. இவர் செருப்பு போடலைங்கிற என்ன ஆயிர போதீங்க? இதெல்லாம் ஒரு போராட்ட வடிவமா? இதெல்லாம் ஒரு அரசியல் தன்மையாது? இது எந்த வகையில தமிழ்நாட்டுக்கு பலன் கொடுக்கும்? அது அவர் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்றதுக்கு பாஜகவுக்குள்ள கட்சி தலைவரா தன்னை நிலைநிறுத்துறதுக்காக இந்த ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறார். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய போட்டியில நடத்தக்கூடிய ஸ்டண்ட் வேலையை தவிர வேற எந்த வேலையும் கிடையாது. தமிழ்நாட்டில் பல்வேறு ஒண்ணு இல்லைங்க. தமிழ்நாட்டில் வெள்ளம், பஞ்சம், புயல், மழை இது சம்பந்தமா கடந்த 10 ஆண்டுகள்ல நமக்கு வரவேண்டிய நட்ட ஈடு மட்டுமே 1 லட்சம் கோடியை தாண்டுகிறது. யார்கிட்ட இருந்து? மோடி அரசு வர வேண்டியது. இது வரைக்கும் அதுல 10% அளவிற்கு 10-15% அளவுக்கு மட்டும்தான் அந்த நிதியை கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு 90 லட்சம் கோடி அப்படின்னு மக்களுக்கு இழப்பு இருக்குது. இது மக்களோட இழப்பு, அரசு இழப்பு அல்ல. நம்மளை போன்ற சாமானிய மக்கள் இழந்தது. வீடு இழந்திருக்கிறோம், சொத்துக்களை இழந்திருக்கின்றோம், அல்லது சொந்தங்களை இழந்திருக்கின்றோம், பொருட்களை இழந்திருக்கிறோம். இந்த இழப்புக்கான நட்ட ஈட இது வரைக்கும் மோடி தரல. இந்த பணம் அரசாங்கத்து பணம் சொல்லலைங்க. அது திமுகவுக்கு அதிமுக ஆட்சிக்கான பணமா நம்ம சொல்லல. இது வெகு மக்களுக்கு தந்திருக்க வேண்டிய பணம், எங்களுடைய கட்டமைப்புகளை மீள செஞ்சிருக்க வேண்டிய பணம். அந்த பணத்தை, அந்த நிதியை தராமல் மோடி சர்க்கார் வஞ்சித்துக் கொண்டு தமிழர்களை வஞ்சிக்கிறது, தமிழர்களை நாசப்படுத்துகிறது. வருஷம் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதோட புயல் மழை நிக்க போதா? அடுத்த வருஷம் வராதா? அடுத்த வருஷம் வராதா? அடுத்த வருஷம் வரும். புயல் மழை வெள்ளம் வந்தா உலகத்துல புயல் மழை வெள்ளத்துல பாதிக்கப்படாத நகரம் ஏதாவது நகரம் இருக்கா? ஏதாவது பொது சொத்துக்கள் பாதிக்கப்படாம இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நகரத்தை உலகத்துல பார்த்திருக்கிறீங்களா? இல்ல. அப்படி இருக்கும்போது பொது சொத்துக்கு சேதம் வரும்பொழுது, சாமானிய மக்கள் இழப்பு வரும் பொழுது அந்த இழப்பீடை கொடுப்பதற்கு தான் அரசாங்கம் இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் வரி கட்டுறோம். எத்தனை வரி, எவ்வளவு வரி கட்டியிருக்கிறோம். இப்ப அந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அம்மையார் புதுசா ஒரு வரி கொண்டு வர்றாங்க. பழைய கார்களை வித்தா அதுக்கு வரி போடுறேன்னாங்க. அதான் அவர் பிரசாந்த் பூஷன் ஒன்று சொல்லியிருக்கிறார். 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு காரை வாங்கி நான் 10 வருஷம் கழிச்சு 1 லட்சம் ரூபாய்க்கு அந்த காரை விற்கிறேன். இந்த அம்மா என்ன வரி கொடுத்திருக்காங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு வரி போடல. எவ்வளவு 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்களா? 1 லட்சம் ரூபாய்க்கு வரி இல்ல. வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கு இல்லையா? 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 1 லட்சம் ரூபாய்க்கு வித்திருக்கீங்க. மீதி 9 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா? அந்த 9 லட்சம் ரூபாய்க்கு வரி போட்டிருக்காங்க. அந்த 9 லட்சம் ரூபாய்க்கு வரி போட்டா கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி 1.25 லட்சம் ரூபாய் நீங்க வரி கட்டணும். கார் விற்கிற 1 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறீங்க, அரசாங்கத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் வரி கொடுக்குறீங்க. இப்படி வரி மேல வரி போட்டு நம்மளை எல்லாம் கொலை செய்யக்கூடிய, நம்மளை எல்லாம் நெருக்கடி தள்ள, வருமானம் ஏறல, வரி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்கும் வரி போட்டு இருக்கிறீங்க. அப்ப இப்படிப்பட்ட வரியை வாங்கி தமிழர்களுடைய பங்கை தரல. அது கேட்டா தமிழர்களுக்கான நாங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி போடுறோம்னு சொல்றாங்க. தமிழ்நாடு உற்பத்தி பண்ணக்கூடிய, தமிழ்நாடு வணிகம் செய்யறதுல இருந்து தான் வரியும் கொடுக்கிறோம் சென்ட்ரல் மத்திய அரசாங்கத்துக்கு. அதுதான் நாங்க வரியும் கொடுக்கிறோம். மாநில அரசு இதெல்லாம் வரி போடுங்கன்னு யாரும் கேட்கல. கேட்டா ஸ்டேட் ஜிஎஸ்டி வாங்குறீங்களா கேட்கறாங்க. மாநில அரசு வரி கேட்டாங்களா இதெல்லாம் போட சொல்லி? ஒன்றிய அரசினுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலம் சேர்த்து இதெல்லாம் வரி என்று முடிவு பண்ணுவது ஒன்றிய அரசு, மோடி அரசு, நிர்மலா சீதாராமன். ஆனா மாநிலத்துக்கு வரி தர்றோம், மாநிலத்துக்கு வரி தர்றோம்னு சொல்லி இது போன்ற மடைமாற்றுகின்ற வேலையெல்லாம் பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அப்ப தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமான சூழல் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நம்மளுடைய சிக்கலை குறித்து ஆளுங்கட்சியிடம் முறையிடுவதற்கோ, ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் நடத்துவதற்கான அந்த பணிகளை எல்லாம் மடைமாற்றுவது. இப்ப பரந்தூர் விமான நிலையத்தை எதிர்க்கிறோம், மாஞ்சோலை பிரச்சனைகளுக்கு தீர்வு தரவில்லை என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம், போராட்டம் நடத்துறோம். அதே போல ஒப்பந்த ஊழியர்களுக்கான பணி நிரந்தரம் வேண்டும், போக்குவரத்து ஊழியர்களுக்கான அந்த பென்ஷன் செட்டில் பண்ணணும். இப்படி பல கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். இதெல்லாம் திமுக அரசை கேள்வி கேட்டு எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதைக்கெல்லாம் இதுவரைக்கும் அண்ணாமலை பேசியது இல்லை. மாஞ்சோலைக்கு ஏதாவது பேசியிருக்கிறாரா? மீனவர் பிரச்சனைக்கு ஏதாவது வழக்கு பதிவு பண்ணுன்னு கேட்டிருக்காரா? அல்லது ஒப்பந்த ஊழியர் சம்பந்தமா அவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. நீங்க ஒப்பந்த ஊழியர் எடுத்துட்டீங்கன்னா பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, ஆசிரியர் துறை, பேராசிரியர் துறை, தூய்மை பணியாளர்கள் என்று கிட்டத்தட்ட 1 லட்சம் பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்க பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லி திமுக சொல்லிச்சு, இன்னும் பண்ணலன்னு அதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா இது எதற்கும் வராத, இதை எதை பற்றியும் கேள்வி கேட்காத அண்ணாமலை தமிழ்நாட்டோட எந்த பிரச்சனை தீர்க்க போறார்?
தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனை தீர்க்க அண்ணாமலை வந்து சவுக்கால் அடிச்சுக்கிறார். உண்மையா சொல்ல போனா நாங்க தான் சவுக்கால் அடிக்கணும் அண்ணாமலையை. பண்ற வேலைக்கு எங்களுக்கு தர வேண்டிய பணத்தை மோடி அரசிடமிருந்து வாங்கி தராததுக்கு தமிழ்நாட்டு அடிச்சிருக்கணும். நீங்க தான் தமிழ்நாட்டுக்கு பிரதிநிதி, நீங்க தானே மோடி சர்க்காருக்கு பிரதிநிதி. மோடி சர்க்கார் தர வேண்டிய அந்த 1 லட்சம் கோடி ரூபாய் இது பேரிடர் நிதி எங்களுக்கு வரல, எங்களுக்கு வேற கல்வி நிதி வரல, மருத்துவ கட்டமைப்பு நிதி எல்லாம் வரல. இதுக்கெல்லாம் உண்மையா தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாமலை சவுக்கால் அடிக்கணும். அப்ப இதெல்லாம் மடைமாற்றக்கூடிய நாடகத்தை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வ அரசியல் பண்ண சொல்லுங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்தினார் அமித்ஷா. இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை பேசினாரா? வருத்தம் தெரிவிச்சாரா? இன்னைக்கு வரை வருத்தம் தெரிவிச்சாரா? அண்ணல் அம்பேத்கர் யார்? ஆக பெரும் தமிழ் தலைவர், உலகளாவிய அளவில் புகழ்பெற்ற ஒரு சிந்தனையாளர். அவர் உருவாக்கி கொடுத்த அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய அனைத்து கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு, இயங்குகிறது. அவரை வந்து கொச்சைப்படுத்திருக்கிறார் உள்துறை அமைச்சர். அதை பற்றி இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சாரா பாஜக அண்ணாமலை? அதுக்கு யாரு சவுக்கால் அடிக்கிறது சொல்லுங்க? யார் அடிக்கிறது? அண்ணாமலை அடிக்கணும்ல. அப்ப சவுக்கால் அடிக்கணுங்கிற பட்டியல் பெருசா இருக்கு. எங்களுக்கு அடி வாங்குறது பிஜேபி காரங்க தயாரா இருக்கணும். தயாரா இருப்பீங்களா? நீங்க பண்ணனதுனால தமிழ்நாடு இவ்வளவு நெருக்கடி சந்தித்து இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் மடைமாற்றுகின்ற சவுக்கால் அடிச்சுக்கிறாங்கிற இது போன்ற மூடத்தனத்தை செருப்பு போடாம நடத்துறேங்கிறதுக்கு வடக்கு எல்லா திட்டங்களும் வடக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்கல்ல, எல்லா திட்டங்களும் வடக்கு காரனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, குஜராத் காரன் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. எதுக்கு அயோத்தியில தோத்து போறது பிஜேபி? அங்க இந்த கோயில் கட்டுறதுல இருந்து எல்லா கான்ட்ராக்ட் குஜராத் காரனுக்கு கொடுத்தேன்னு சொன்னா யூபி காரனே அவனுக்கு ஓட்டு போடல. ஏன் யூபி காரன் ஓட்டு போடல? இந்த தேர்தல் 2024 தேர்தலில் பாஜக உத்தரப்பிரதேசம் ஏன் தோத்துது? பெரிய அளவுக்கு தோத்ததுக்கான காரணம் என்னன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் அதுவும் குஜராத் காரனுக்கு. இப்ப தமிழ்நாடு இருக்க ப்ராஜெக்ட்லாம் ஹரியானா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு நகர்த்துவாங்க. அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் யார் காரணம்? குஜராத் காரனை கொடுத்துருவாங்க. அப்ப இத்தனை சரிவுகளை, இத்தனை நெருக்கடிகளை தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் அண்ணாமலை பதில் சொல்ற. நீங்க ஊடக தோழர்கள் தயவு செய்து இதற்கு பதில் சொல்லுங்க. இந்த விஷயங்களை பதில் சொல்லுங்க. இப்ப திமுக அரசு மாஞ்சோலை மக்களுக்கான போதுமான நட்டஈடை வாங்கி தரல, இந்த பிரிட்டானியா நிறுவனத்திலிருந்து வாங்கி தரல. அதை நான் குற்றம் சாட்டுறோம். பிரிட்டானியா நிறுவனம் பிஜேபிக்கு தான் அதிகமான ஃபண்ட் கொடுத்துருக்குது. நூஸ்லி வாடியா அங்கதான் கொடுத்திருக்கிறார். முகமது அலி ஜின்னாவோட பேரன் பிஜேபி நெருக்கமானவர் தானே, அவர்கிட்ட சொல்லி வாங்கி தரலாம்ல. ஏன் அண்ணாமலை பண்ணல? அதை ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? அந்த மக்கள் பட்டியல் சமூக மக்கள்ங்கிறதுக்காகவா? நீங்க அண்ணல் அம்பேத்கரையும் இழிவுபடுத்துவீங்க, இங்க போராடுகின்ற மக்களையும் இழிவுபடுத்துவீங்க, எல்லாத்தையும் மடமாத்துவீங்க. இப்படின்னு பார்த்துக்கிட்டே எவ்வளவு நாள் தான் இதுல இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய இயக்குனர்கள், புகழ்பெற்ற இயக்குனர்கள், படைப்பாளிகள் அவங்கள பார்த்து மிரட்டுறது. நீங்க இவரை கைது பண்ணுங்க, இந்த மிரட்டலுக்கு நாங்க பயந்துட்டு இருக்க மாட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஆயுதங்களை தூக்க வேணாம், அமைதிப்படுத்திருக்கேங்கிற இந்த மிரட்டல் உருட்டல் வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் வச்சுக்க வேணாம். அண்ணாமலை அரசியல் பேசுங்க, அரசியல் பதில் பேசுறோம். ஆனா அந்த ஆயுதத்தை தூக்குறத தடுத்து வச்சிருக்கா பேச வேணாம். தமிழனுக்கு வேற வரலாறுலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் பயந்து நாங்கள் எல்லாம் இங்க உட்காரல. அதனால இந்த மிரட்டுறது ஒரு பெரிய ஒரு ரவுடி மாதிரி நடந்துக்கிறது, இதை வந்து அரசியல வைக்காதீங்க. ஆக்கப்பூர்வமான அரசியலை செஞ்சா எல்லாரும் வரவேற்போம். அப்படின்னா இது வரைக்கும் அவர் செய்யல. இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுனால நாங்கள் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வைத்து சொல்லுகின்றோம். இதற்கு மேல அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் வன்முறையைத்தான் தங்களது அரசியலாக முன்வைப்பார்கள் என்றால் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக அமைப்பில் ஒன்று திரட்டி நாங்கள் இவர்களை தனிமைப்படுத்தி, அந்நியப்படுத்தி வெளியேற்ற வேண்டிய அரசியலுக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Repco Home Finance, your dream home awaiting you. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.